Hi viewers, welcome and welcome to Kollywood Uncut with me, Kanimozhi. Every week, நம்மளோட ஷோல சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாம ஈவென்ட்ஸ் மூவி ரிவ்யூஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம கோலிவுட் அன்கட்ல முதலாவதா பார்க்க போறது சிம்பா படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன். ஸோ சிம்பா படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அரவிந்த். இந்த படம் வந்து பிளாக் காமெடி ஜானர் ஆஃப் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஜானர் ஆஃப் மூவி நம்ம ஆல்ரெடி என்னென்ன படங்கள் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சரோஜா, சூதுகவும் போன்ற படங்கள் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ஜானர் ஆஃப் மூவி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜானர் ஸ்பெஷலாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாகவே அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த படத்தில் லீட் ரோல்ஸில் நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரத், பிரேம்ஜி அண்ட் ஸ்வாதி நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு விஷால் சந்திரசேகர். இந்த படத்தில் குறிப்பாக பிரேம்ஜியோட கேரக்டர் பற்றி சொல்லி தாங்க ஆகணும். ஒரு டாக் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் நிறைய விஷயங்கள் நம்ம கூட இந்த படத்தோட காஸ்டிங் க்ரூ ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ட்ரெய்லரும் சரி, சாங்கும் சரி, கொரியோகிராஃபியும் சரி, எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னென்னு சொன்னோன்னா, என்னோடய டியர் ஃப்ரெண்ட் பிரேம்ஜியோட கேரக்டர் தான். என்னால் இப்போ கூட நம்ப முடியல அவர் வந்து நடிச்சிருக்காருன்னு. ஏன்னா அவர் கேரக்டர் வாழ்வார், நடிச்சிருக்காருன்னு சொல்லும்போது என்னால் நம்பவே முடியல. அதுக்காக ஹோம்ஒர்க்லாம் பண்ணிருக்காருன்னா கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் ஏதோ வித்தியாசமான விஷயம் கண்டிப்பாக இருக்குது. ஜோக்ஸ் அபார்ட், பட் சீரியஸ்லி பரத்துக்காக இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. கொரியோகிராஃபிலேருந்து, லிரிக்ஸ்லேருந்து, முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப வித்தியாசமான படமாக இருக்குது. பார்க்கும்போதே சாங் பிக்சரைசேஷன் கூட வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டிருக்கும். அதே மாதிரி படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது எல்லா ஃபேன்ஸுக்கும் கண்டிப்பாக போய் சேரும் நம்புகிறேன். ஐ விஷ் என்டையர் டீம் குட் லக். பரத் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் பிரேம்ஜி, ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தோட டைரக்டர் ட்ரிப் வித் அரவிந்தன் போட்டிருக்காரு. உண்மையிலேயே அந்த பாட்டு விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி ஒரு ட்ரிப்பாக தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும், பிரேம்ஜியோட டெடிகேஷன் பற்றி பேசும்போது இந்த கேரக்டருக்காக அவர் நிறைய விஷயங்கள், இப்போ அவர் வீட்டில் வளர்க்குற லேப்ரடார் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறதுலாம் அப்சர்வ் பண்ணுறதை தாண்டி அவர் கொஞ்ச நாள் மனுஷங்க சாப்பிட்ற சாப்பாடே நிறுத்தி வச்சுருந்தாராம். ஏன்னா அது ஒரு டாக் சாப்பிட்டா அது எப்படி ஃபீல் பண்ணும், அது டேஸ்ட் எப்படி இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக அவர் நிறையா. அது மாதிரி பரத் மட்டும் சும்மா இல்லை. இப்போ நீங்கள் அந்த சாங்கில் பார்த்தீங்க, அவர் சரி சொல்லாமா அவர் பேசும்போதே இவ்வளோ சென்சார் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ தூரம் ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் வர்றதுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த டைரக்டருக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் என்னுடைய நல்ல நண்பர்கள் பரத், பிரேம்ஜி, விஷால் சந்திரசேகர். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. பாட்டெலாம் உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கே எல்லாத்துக்கும் அதையே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்குது பாடல்கள். ஆல் தி பெஸ்ட் விஷால், அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு தி டீம். தேங்க்யூ. என் வாழ்க்கையிலேயே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த படம் இதுதான்னு நான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு காரணம் அந்த காஸ்டியூமு. அது ஒரு கோணி மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும். டேரக்டருங்க கோணி மாதிரி இருக்கும், பயங்கர திக்காக. அது வந்து ஒரே காஸ்டியூமு, தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும். அதுக்குள்ளே பூந்து ஜிப்பு போட்டு இருக்கணும். இது மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும், எவ்வளோ தான் காற்று வரும். ஃபுல்லாக க்ளவுஸு, பயங்கர டார்ச்சாக இருக்கும். உச்சி வெயிலில் வந்து பயங்கர ஷூட்டிங் நடக்கும். ரொம்ப பிரச்சனை. அவசரத்துக்கு போகணுன்னா கூட வந்து ரொம்ப எல்லாத்தையும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக ஒரு சூழ்நிலை. ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த படம். அதை ரொம்ப கஷ்டப்பட்டதுனால வந்து டேரக்டர் என்ன சொன்னார், பேசின சம்பளத்தை விட ஜாஸ்தி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் டேரக்டருக்கு. அதான் நான் ஒரு சீன் இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான சீன், ரொம்ப பயந்து பண்ணது. சுற்றி ஒரு 20 நாய் இருக்கும். ஒரு நாயும் ஒரு ப்ரீடு, ஒரு சினிமா கேரக்டராக வந்து இருக்கும். அது அவங்க வாய்ஸில் பேசும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சீனில் வந்து ரொம்ப பயந்தேன். ஏன்னா வந்து அந்த இன்னும் ஒரு டாக், ஒரு பயங்கர ஃபெரோஷியஸ் டாக் ஒன்று இருந்தது, ராட்வில்லர்னு ஒன்று என் பக்கத்துலேயே இருக்கும் பெருசாக. அது வந்து ரொம்ப மோசமான ப்ரீடுன்னு சொன்னாங்க. அதுக்கிட்ட நிற்கும் போது ரொம்ப பயந்து நின்று, அது ஒரு பெரிய சீன். அது எல்லா நாயோடையும் பெரிய பஞ்சாயத்து சீன் மாதிரி ஒன்று நடக்கும்.
அதாவது எங்கள் ஏரியாவில் உள்ள ஒரு ஒரு என் ஃப்ரெண்டு ஒரு நாய் ஒன்று இருக்கும். அவர் வந்து வேறு ஏரியா நாயை சைட் அடிச்சிருவார். ஸோ வந்து அவருக்கு வந்து மற்ற நாயெல்லாம் போய் அடித்தோன்னே என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நான் போய் யார் அவனை அடித்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் அங்கே ராட்வில்லர்லாம் இருக்கும், பெரிய மோசமான நாயெல்லாம் இருக்கும். அவங்கக்கிட்ட பேசி பஞ்சாயத்து பண்ணி பயங்கர ஹீரோயிசமாக டைலாக்லாம் பேசி அங்கேயே தப்பிச்சு ஓடி வர மாதிரி ஒரு சீனு. அதுதான் நீங்கள் கேட்டது. அது ரொம்ப ஜாலியாக போச்சு. ஒரு 2 நாள் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். மற்றபடி பரத்தோட ஃபஸ்ட் டைம் நடித்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷால் மியூசிக் சூப்பராக இருக்குது. டைரக்டர் எக்ஸ்ட்ரானரி நைட்டு மீட் பண்ணுறோம். மற்றபடி வரதில்லை. எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். படம் பாருங்கள். ஒரு மாதிரி ரொம்ப புதுசாக ரொம்ப வித்தியாசமாக தமிழ் சினிமாலே ஃபஸ்ட் டைம் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்டோனர் ஃபிலிம் இருக்கும். ஏன்னா இங்கிலீஷில் நிறைய வந்திருக்கு. ஹெரால்ட் அண்ட் குமார் வந்திருக்கு, ஹேங் ஓவர் வந்திருக்கு. எங்கள் கோவா படத்தில் கூட ஒரு சீன் இருக்கும், சிவபானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் நடக்கும். ஸோ இப்போ தான் அது வந்து மக்களுக்கு தெரிய வருது. படத்தையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. Firstly, I want to thank you all for coming here and being with us and supporting us. Simba is my debut Tamil film, and I'd like to thank our producer and Arvind for giving me this chance and trusting me. And since we're here for the audio launch, I'd like to talk a bit about the music. I think Vishal has done a fabulous job, and it's tough to decide which one's my favorite song, but I guess Pinjala has always been my favorite. I love it, and looking forward to the release, and my best wishes to the entire team. Thank you so much. So Simba is very special film because it's my first Tamil film. I would like to thank Arvind and the entire crew for supporting me. And Arvind, thank you so much for giving me this opportunity. And he really guided me, well in terms of acting and communication with the language. And I'm extremely happy to work with the very talented actor like Bharat. He's very passionate, very hardworking. I'm really happy to be a part of this film. We really worked hard. Hope this hard work will turn into success. Vishal has given a wonderful tunes. Thank you so much, Vishal. And thank you all once again. I'm really happy to be a part of this Kollywood industry. Thank you. Blesses. இந்த படம் டெஃபினட்டாக சிம்பா படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸலண்ட் சாங்ஸு, விஷுவல்ஸு, எடிட்டிங், இந்த படத்தில் எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. சாங்ஸு, விஷுவல்ஸ் எல்லாமே. ஸோ நிச்சயமாக இந்த படம் வரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் இருக்கும். நிச்சயமாக இண்டஸ்ட்ரி நல்லா வந்துட்டு இருக்க பீரியட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி. நல்லா வந்திருக்கு, சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ விஷால் சந்திரசேகரோட குற்றம் 23 ஹிட்டு வேறு. அண்ட் இந்த படமும் அதே மாதிரி ஹிட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லர், சாங்ஸ்லாம் பார்த்தோம். பரத்துக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ், பிரேம்ஜி அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிம் வந்து பார்த்தா மாதிரி இருந்துச்சு. சாங்ஸும் சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஆடியோ கேட்கணும்னு அந்த ஃபஸ்ட் சாங் பௌபோ வந்து கேட்டோன்னே ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஸோ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் வெல். ஆல் தி பெஸ்ட் டு தி க்ரூ. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்றது ரொம்ப முக்கியம். ஒரு படத்துக்கு ஒரு போஸ்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி போஸ்டர்ஸ் பார்க்கும்போது ஜிம்பா வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது எல்லா இடங்கள்லேயும். அண்ட் படம், சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் பரத் ரொம்ப புதுசாக தெரிஞ்சார் இந்த ஃபிலிமில். டெஃபினட்டாக இந்த ஃபிலிம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். அந்த ஹோல் டீமுக்கு நான் வந்து விஷஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் விஷிங் குட் லக் டு பரத் அண்ட் பிரேம்ஜி. ட்ரைலர் பார்த்தோம், சாங்ஸ் பார்த்தோம். இட் வாஸ் வெரி நைஸ், வெரி ப்ராமிசிங். ஐ விஷ் குட் லக் டு த என்டையர் டீம். சூப்பர், தேங்க்யூ. ஸ்பெஷலாக வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்குன்னா அரவிந்த்க்கு. நான் மாஸ்டராக இருக்கும்போது ஃபஸ்ட் நான் பண்ணும்போது அவர் அசிஸ்டண்டாக இருந்தார். இப்போ வந்து அவர் இந்த மாதிரி ஒரு மூவி கொண்டு வரத்துக்கு சாங் சுச்சுவேஷனே எனக்கு சாங் கொடுத்தா கூட எப்படி கேட்பாருன்னா, எப்போவுமே எடுக்கிற மாதிரிலாம் சாங் எடுக்காதீங்க மாஸ்டர், எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும். ஏன்னா அந்த படமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானலில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் இத்தனை படத்தில் ஒர்க் பண்ணதோடு இந்த படத்தில் தான் நான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணேன்னு சொல்லலாம். ஏன்னா டேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த படத்துக்கு அவர் ரொம்ப என்னை எதிர்பார்த்தார், என்ன மாதிரி வேணும், எந்த மாதிரி வைக்கணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் போது பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபுல் க்ரூக்கும், ப்ரொடியூசருக்கும், டேரக்டருக்கும் எல்லாருக்குமே தேங்க்ஸ்.
சில படங்களுடைய முகத்தை பார்த்த உடனே அதனுடைய உள்ளம் என்னான்னு தெரிஞ்சு போயிடும். அது மாதிரி இதனுடைய போஸ்டர் பார்த்த உடனே வந்து இதனுடைய ஆழம் என்னான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பரத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு நாளும் அப்படியே டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருந்திருக்குன்றது வந்து 13 வருஷம் கழித்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இந்த நடைபுடை பாவனைகள் எல்லாமே இப்போ தான் வந்து அவரை வச்சு வந்து ஒரு பெரிய படமே பண்ணணும் அப்படின்ற ஒரு மாதிரி நம்பிக்கை வந்துச்சு. பட் இது எல்லாத்துக்குமே வந்து இவ்வளோ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு படத்தை பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோமோன்ற ஒரு சின்ன ஒரு டவுட்டும் எனக்கு வந்துச்சு. பட் அதை மீறி வந்து இந்த படம் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் என்னோட வாழ்த்துக்கள். நம்ம காலிவுட் அன்கட்ல சிம்பா படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செலிபிரிட்டிஸ்லாம் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் மிஷ்கின், வெங்கட் பிரபு, ஆக்டர் விஷால், ஸ்னேஹா, பிரசன்னா, ஜெயம் ரவி போன்ற பலர் அப்பியர் பண்ணியிருந்தாங்க கெஸ்ட்டாக இந்த ஷோக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் டைரக்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க பரத் வந்து நிறைய ஸ்மோக்கியான எஃபெக்டில் தான் நடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரேம்ஜிக்கு ரொம்ப பெரிய ட்ரெஸ் கொடுத்ததுனால பிரேம்ஜிக்கு வந்து சம்பளம் நிறைய தரேன், பேசின சம்பளத்தை விட ஜாஸ்தி கொடுக்குறேன்ப்பா சொன்னதா அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே பயங்கரமாக எக்ஸைட் ஆகி விசில் அடிச்சு தாங்க பேசவே ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அந்த அளவுக்கு படத்தை வந்து ரொம்ப லைக் பண்ணியிருக்காரு போல இருக்கு அவர். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஃப்ரம் த போஸ்டர்ஸ்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப லஷ்ஷாகவும் சம்ச்சுவஸாகவும் வந்துச்சு. ரொம்ப தைரியமாக டைரக்டர் வந்து டைரக்டட் பைன்னு போடாமல் ட்ரிப் பைன்னு போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். ஒவ்வொரு கதையும் ட்ரிப்பு தான். இது ஒரு புறவாழ்வில் இல்லாமல் அகவாழ்வில் போகிற ஒரு ட்ரிப்பு. பரத்தை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு எப்பயுமே உழைச்சிக்கிருக்க ஒரு கலைஞன். அதுக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க அந்த கலைஞனுக்கு. ஆக்சுவலி நடுவில் சில நாள் படங்கள் மோசமான இருக்கும்போது வந்து ஒரு தடவை என்னை வந்து பார்த்தாரு. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், வெகு சீக்கிரத்தில் நான் வந்து பரத்தோட நான் ஒர்க் பண்ணணும்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் பிசாசு பரத்தோட தான் பண்ண வேண்டியது, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கேட்ட பாடல்கள் ஆக்சுவலி அது பர்டிகுலராக அந்த எஸ்டிஆர் பாடலில் வந்து அந்த 2 பிஜிஎம் வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூராக இருந்துச்சு. ஒரு ராஜா சார் பாட்டு மாதிரி இருந்துச்சு. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், இந்த படத்தில் நடந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே நிறைய படங்கள் கிடைக்கணும், பரத் வந்து மிகப்பெரிய ஹீரோவாக வரணும், பெரிய ஹீரோ தான், மீண்டும் அவன் வெற்றி வகை சுடணும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விசில் அடிக்கணும்னு தோணுது எனக்கு இப்போ, அந்த அளவுக்கு மூடில் இருக்கேன். சரி அடிச்சிடறேன் நான். சரி, பரத் என்னுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவருக்கு இந்த மாதிரி ஒரு டீம் அமைஞ்சது எனக்கு முதல்ல ஒரு பெரிய சந்தோஷம். ஹீரோஸ் வந்துட்டு தனியாக எதுவுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒரு டீம் வந்தால் தான் அந்த ஹீரோவுடைய எல்லா டேலண்ட்டையும் திறமையும் காட்ட முடியும். அதுக்கான அரங்கம் தான் இது. பட் அந்த டீம் இருந்தால் தான் அந்த உண்மையான உழைப்பையும் அவங்களுடைய சின்சியாரிட்டியும் டேலண்ட்டையும் வெளியே கொண்டு வர முடியும். இந்த டீம் பரத்தினுடைய எல்லாத்தையும் வெளி கொண்டு வந்திருக்குன்னு நான் வந்து ட்ரெய்லரும் சாங்ஸும் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த டீம் மறுபடியும் நீங்கள் எல்லோரும் ஒன்றா ஒர்க் பண்ணணும். இது படம் ரிலீஸ் ஆகலை, ஹிட் ஆகலை, அதெல்லாம் தாண்டி இது வந்துட்டு ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்குது எனக்கு பார்க்கும்போது. அது வந்து நிச்சயமாக பெரிய சக்ஸஸாக வரும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வமான விஷஸ். படம் நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தாவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஐம் ஆல்சோ எனக்கு தெரியும் என்ன நடந்துகிட்ருக்கு, எது நடந்துகிட்ருக்குன்னு. ஏன்னா டைரக்டர் அரவிந்த் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த படத்தை பற்றி. என்னென்ன ஸ்ட்ரகிள் ஆச்சு, என்னென்ன பிரச்சனைகள் தாண்டி இந்த இடத்துக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு ஸ்டோன் ஆஃப் ஃபிலிம் அப்படின்னா வந்து நாங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப புதுசு. இது வந்து இந்த கதை சொல்லி ஓகே பண்ணுறதே பெரிய விஷயம். அது எப்படி பிடிச்சாரு ப்ரொடியூசர்னு தெரில எனக்கு. இது வந்து கதையாக சொல்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒன்லி புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் பண்ண முடியும் இந்த படம், இல்லைன்னா வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பரத் சொல்லணும், பரத் வந்து ஒரு வெரி குட் க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒண்டர்ஃபுல் டேலண்ட், எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ இந்த படம் வந்து அவர் எதிர்பார்த்த அந்த அந்த பிரேக் இந்த படம் வந்து அவருக்கு தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷஸ் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see the film. So all the very best to the whole team. Thank you. I'd like to thank director Arvind and producer Shivaneshwaran and Manoj. And I would like to congratulate Sinu Siddharth and Achu, my co-technicians. And all the songs were mixed by Ramji Soma at Unique Studios, Chennai. And all the songs were mastered by Andreas Balaskas from Berlin, Germany. So, இதுதான் வந்து மியூசிக் கிரெடிட்ஸ். தேங்க்யூ. இந்த டேக்காக ஆல்மோஸ்ட் இந்த டீம் வந்து 2 இயர்ஸ் ஓடிச்சிருக்கோம். என்னோட கேமராமேன் சின்னு சித்தார்த் வந்து இன்றைக்கி வர முடியல. அவருக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஷூட்னால ஒரு கேரளாலே ஸ்டே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவர் வரல. அதனால் அவருக்கும் சேர்த்து என்னோடய வாழ்த்துக்களை நான் கன்வே பண்ணிடுறேன். அண்ட் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் கே சிவனேஸ்வரன் அண்ட் கோல் மனோஜ், அவங்க வந்து இந்த கான்செப்டுக்கு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதே பெரிய விஷயம். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒரு தனி தைரியம் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஆனால் அதையும் மீறி அவங்க இந்த ப்ராஜெக்டுக்காக நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. அவங்க படத்தில் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படி பிளான் பண்ணதுன்னா, என்னோடய ரியல் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டு வருது. ஸோ அவனோட கேரக்டரை மாத்திரம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மசாலா மிக்ஸ் பண்ணி, அப்புறம் வெங்கட் பிரபு அண்ண மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மேட்டர்லாம் கொஞ்சம் மேலே தூவி மானே தேனே பொன்மானையெல்லாம் போட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பரத் ப்ரோ வந்து இந்த கேரக்டருக்காகவே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு புகையிலே தான் ஓடி இருக்கும் அவரோட லைஃப். ஆல்மோஸ்ட் ஒரு இந்த 80 டேஸ் ஷூட்லேயும் அவருக்கு வந்து ஃபுல் புகை. ஆனால் எதுக்கும் சலிக்காமல் ஒர்க் பண்ணார் அவர். இது என்ன ஃபுல் எஃபர்ட் போட்டார் அவர். அப்புறம் வந்து பிரேம் ப்ரோ, இப்படி வந்தீங்கன்னா காலில் விளம்பரம் சான்ஸே இல்லை. அவர் வந்து எப்படின்னா அந்த எப்போ ஷூட் அந்த வந்த உடனே வந்து டைலாக் பேப்பர் வாங்கிடுவார். டைலாக் பேப்பர் வாங்கிட்டு கேரவனில் உட்காந்து கக்க பக்கம் சிரிப்பார். திருப்பி வந்து ஸ்பாட்டுக்கு வந்து அதுக்கு ஒரு கரெக்ஷன் பண்ணுவார். அது திருப்பி டேக் போகலாமா. ஆனால் அவருக்கும் கேமராமேனுக்கு மட்டும் ஒர்க் அவுட்டே ஆகாது. 2 பேரும் அந்த அளவுக்கு எளியும் பூனி நான் அந்த காஸ்டியூம் போட்டு வந்து வெயிலில் நிற்பார். ஆனால் கேமராமேன் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவார். அவர் டென்ஷனாகி கண்ணாமேனு கத்திட்டு இருப்பார். ஆனால் சொன்ன மாதிரி அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டார் அவர். விஷால் சார் ஆல்மோஸ்ட் வந்து எப்படின்னா கத்தி சண்டை போட்டு இந்த படத்தை எங்களுக்கு ஜெயிச்சு திருப்பி வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு. அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தது. வெங்கட் பிரபு நான் சொன்ன மாதிரி எல்லா உண்மையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து விஷால் சாருக்கு வந்து எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர். அந்த மாதிரி கேரக்டர் அவர் வந்து இப்போ மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி அதில் ஒரு ட்ரூ இருக்குது. நிஜமாகவே அவர் வந்து அவர் எங்கேயோ நைஜீரியாவில் எங்கேயோ ஷூட்டில் இருந்தார். நான் அப்போ ஃபோன் பண்ணி புலம்புன்னு பண்ணுவேன். அவர் இருமா நான் ரூமுக்கு வந்து திருப்பி கால் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆனால் சொன்ன மாதிரி திருப்பி ரூமுக்கு வந்துட்டு கால் பண்ணார். சீரியஸாக தேங்க்யூ ப்ரோ. கிளாஸ் பண்ணலாமே அதுக்கு. அப்புறம் என்னோடய ஹோல் டீமுக்கு வந்து என்னோடய விஷ், இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்கோம். சீனியர்ஸன் சார், பார்த்துங்க சார், மனோஜ் சார், 2 வருஷம் ஆகுது சார், ப்ளீஸ் சார் காப்பாற்றுங்க. ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு அரவிந்த் இவ்வளோ தெளிவாக இந்த 2 வருஷத்தில் வந்துட்டு இன்றைக்கி தான் பேசியிருக்காரு, இவ்வளோ கிளியராக. ஏன்னா ஒரு சில படங்களுக்கு நம்ம வந்துட்டு இவரை இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்போம், இவங்களை இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்போம், இல்லைனா இவங்கள்ட்ட சில நுவான்சஸ் கற்றுக்கலாம், இல்லைனா இவங்கள்ட்ட சில பாடி லாங்குவேஜ். மொத்தமாக அரவிந்தை பார்த்து தான் இந்த படமே நான் நடித்தேன். அப்போ தெரிஞ்சுக்கங்க இந்த டீம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இப்போ அவர் கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஜனங்களே. இது வந்துட்டு நான் வெறும் நடித்தேன் அவ்வளோதான், உள்ளே எதுவுமே இழுக்கலை. பட் இருந்தாலும் இது வந்துட்டு ஒரு ஸ்டோனர் ஃபிலிம். இந்த சிம்பாங்கிற டைட்டில் வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம், போராடி எங்களுக்கு வாங்கி கொடுத்த எங்களோட தலைவர் நாசர் அவர்களுக்கும் விஷால் அவர்களுக்கும் நடிகர் சங்கத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி என்னோடய டீம் பானு, ஸ்வாதி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த கதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்ன உடனே இந்த கேரக்டர் யார் பண்ணுறதுங்கும் போது ஒரு 4-5 சாய்ஸஸ் வந்தது. பட் எல்லார் மூஞ்சிலையும் ஒரு பளிச்சுன்னு ஒரு பல்ப் அடித்தது வந்துட்டு பிரேம்ஜி பேரை சொன்ன உடனே, என்னங்க அவர் ஒத்துப்பாரா சார், நீங்கள் வந்துட்டு படத்தில் ஸ்டோனர், அவர் நாய், நீங்கள் ஸ்டோனர், அவர் நாய் சார், இப்படி அதெல்லாம் இப்படி போய் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்துட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக இப்படின்னு படம் பண்ணிவிட்டு வெங்கடனா படத்தில் ஜாலியாக இருக்கார், நீங்கள் போய்ட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரோல்லாம் சொன்னால் அவர் ஒத்துப்பாரா அப்படிங்கும்போது ஐ திங்க் தேங்க்ஸ் டு பிரேம்ஜி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜானர் நீங்கள் பண்ணணும் ப்ரோ. உங்கள் கரியரில் நாளைக்கு வந்துட்டு வர சங்கதிகள்லாம் அதை பார்க்கும்போது ரொம்ப ரசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் வந்துட்டு உங்கள் கெரியருக்கு டெஃபினட்டாக ஒரு ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் கல்வெட்டில் அது இருக்கும். அது
ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார். 6 மணிக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக நடுங்கும், பட் இருந்தாலும் வந்துட்டு வெரி கோஆப்ரேட்டிவான. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்துட்டு என் கெரியரில் நிறைய நான் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் அதில், பட் இந்த ஃபிலிம் இட்ஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல், க்ளோஸ் டு மை ஹார்ட். பிகாஸ் இதோட ரெஸ்பான்ஸ் என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. நல்ல படம் கொடுக்கணுங்கிற ஒரே முயற்சியோட ஆடியோ வரைக்கும் வந்துட்டோம். இதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கணும் அப்படின்னா இதை தயவு செஞ்சு தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த திரைப்படம் வந்து இந்த டைட்டில் அதான் பரத்தும் அரவிந்த் சொன்ன மாதிரி ஒரு மிக பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. எப்போவுமே நேர்மை ஜெயிக்கும், எப்போவுமே ஒரு நம்பிக்கை ஜெயிக்கும். இவங்க நம்பிக்கையாக இருந்தாங்க, இவங்க ஜெயித்தாங்க. அதில் நாங்கள் எதுவுமே பண்ணல. நாங்கள் வி ஜஸ்ட் வாண்டட் டு சப்போர்ட் தம் பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஜெனுவின். ஒரு ஜெனுவினான ஒரு கம்ப்ளைண்ட், ஜெனுவினான ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க. 6 மாதம் சுத்த வச்சாங்க. பட் ஃபைனலி ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஆடியோ லான்ச். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, எப்போ பரத்தோட படம் இந்த சிம்பான்ற திரைப்படம் வரப்போகுதுன்னு. ஏன்னா தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு படம் தான் அதிகமாக ஜெயிக்கும். இந்த படம் ஜெயிக்கும். அண்ட் ரம்யா, தேங்க்யூ ஆல். Thanks for giving me this opportunity. Simba definitely ஜெயிக்கும். நன்றி, வணக்கம். நம்ம கோலிவுட் அன்கட்ல அடுத்ததா லேக் ஆஃப் ஃபயர் படத்தோட ஆடியோ லான்ச் தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்னடா படத்தோட டைட்டில் பார்க்கும்போது இது ஒன்று தமிழ் படம் மாதிரி தோணலையே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆப்வியஸா இது தமிழ் படம் இல்லை, ஹாலிவுட் படத்தை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன். பட் என்னதான் இது ஹாலிவுட் படமா இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜ். அண்ட் இந்த படத்தோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு 6 மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இசையமைச்சிருக்காங்க. இந்த 6 பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரெஹ்மானோட கேஎம் மியூசிக் இன்ஸ்டிடியூட்டை சார்ந்த நபர்கள் தாங்க. ஸோ ஒரு ஹாலிவுட் படத்தில் இத்தனை தமிழ் ஆட்கள் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது நிஜமாவே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெருமையான விஷயங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரெஹ்மானோட மியூசிக் இன்ஸ்டிடியூட்டில் தான் நடந்தது. அண்ட் ஆடியோ லான்ச் பண்ணி வச்சதும் நம்ம இசையமைப்பாளர் ஏஆர் ரெஹ்மான் தாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. லேக் ஆஃப் ஃபயர்ன்ற இந்த படத்தை இயக்கி இருக்கிறது ராஜ் திருசெல்வன்ற இலங்கை தமிழர். அவரும் ஒரு தமிழராக இருந்து ஒரு இசையமைப்பாளர். ரஹ்மான் அவர்கள் ஆஸ்கருக்கு போய் தமிழில் பேசி அங்கே பெருமையை ஒரு இசையமைப்பாளராக இருந்து உலகத்தின் சிறந்த ஒரு இசைக்கான விருதையும் பெற்று தந்துவிட்டு இந்த மண்ணில் இப்போ அவர்களுடைய டிசைபிள்ஸோட யங்ஸ்டர்ஸோடு அந்த படத்தை தொடங்கியிருக்கும் பொழுது தொடக்கத்தில் கொஞ்சம் அதை பற்றி சிலருக்கு இந்த தமிழ் மீடியாவும் வந்திருக்கனால அவர்களுடைய நேரத்தையும் மதித்து கொஞ்சம் தமிழில் சொல்லணும்னு விரும்பினேன். இந்த லேக் ஆஃப் ஃபயர்ன்ற படத்தை தயாரித்திருப்பது ஓ மந்த்ரா ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ், கலிஃபோர்னியா. அந்த ப்ரொடியூசர் பேர் மிஸ் பாஷா, விச் ஹூ யூ வில் பி மீட்டிங் நவ் வெரி சூன். டைரக்டர் ராஜ் திருசெல்வன். இந்த லேக் ஆஃப் ஃபயருக்கு இசையமைச்சிருக்கிறவங்க இந்த கேஎம் கன்சர்வேட்டரியோட பின்னணியிலிருந்து உருவாகி கொண்டு இருக்கிற குத் ஏ கிருப்பா. Can I invite Ms. Fatima to do the honors for the producer and director, please? Can we have few words, Basha? Hello, everybody. I would like to say thank you so much for coming here and supporting us and believing in our project. And I'm Basha, the producer of Leg of Fire. Leg of Fire is a love story between 2 young teenagers with unexpected twists and with great message about the truth. Be true to yourself, be true to others, be true to God, and the truth will set you free. I would like to welcome our guest of honor, Mr. A. Rahman. Thank you so much for coming. We really appreciate you. And thank you for launching our audio. We feel honored to have you here. வணக்கம். புதுயுகம் ரசிக பெருமக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. லேக் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது ஏன் இந்த படம் ஹாலிவுட்டில் போய் ஒரு படம் லேக் ஆஃப் ஃபயர்னு பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு ஏன் டைட்டில் லேக் ஆஃப் ஃபயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் பலமுறை லேக் ஆஃப் ஃபயரை பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாவங்கள் பண்ணிவிட்டு சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா. பைபிளில் வந்து நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கும் போக மாட்டீங்க, நரகத்துக்கும் போக மாட்டீங்க. லேக் ஆஃப் ஃபயர், அந்த லேக் ஆஃப் ஃபயரில் போட்டு நீங்கள் ஸ்விம் பண்ணுவீங்க. நெருப்பில் நம்ம
பகவத்கீதையாக இருக்கட்டும் அல்லது குரானாக இருக்கட்டும், அதில் அதுதான் சொல்லியிருக்காங்க, நம்ம பண்ணுற பாவத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது ஒரு மெயின் தீமாக வச்சு இந்த கதை வந்து ஒரு சாதாரணமாக ஒரு உண்மையிலே நடந்த ஒரு கதையை வச்சு பின்னணியை வச்சு நான் எடுத்தது. இந்த படம் வந்து முழுக்க வந்து சிக்காகோ பக்கத்தில் மில்வாக்கி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரி கதை அது. இந்த படத்தில் ஃபஸ்ட் இந்தியன் சிம்பனி இங்கிலீஷ் படத்துக்கு ரஹ்மான் சார் காலேஜிலேருந்து சிட்டக் கிருபா அப்படிங்கிற ஒரு டீம் ஏற்படுத்தி அந்த மூலமாக இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் கொடுத்துருக்காங்க. பாடல்கள் அருமையாக வந்திருக்கு. அதில் ஒரு தமிழ் பாட்டு கொடுத்துருக்கோம். 2017க்காக இந்த படம் வந்து அகாடமி அவார்டுக்கு நாங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். எல்லா கேட்டகரி, சிறந்த மியூசிக், பின்னணி மியூசிக்கு, அது மாதிரி பேக்ரவுண்டு ஸ்கோர் அண்ட் பெஸ்ட் சாங் ஆஃப் த இயர், பெஸ்ட் டிரெக்டர், ஆல் கேட்டகரிஸ் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்த படம் வந்து என்னுடைய படம் வந்து கரி இன் லவ். இது வந்து ஒரு முழுக்க ரொமான்டிக் காமெடி. அதில் வந்து பகவத்கீதாவிலேருந்து ஒரு முக்கியமான கருத்து, அதிலிருந்து ஒரு சப்ஜெக்டு. இந்த படத்தில் வந்து ஹீரோ அவர் வந்து ஒரு முற்பிறவியில் ஒரு முனிவராக பிறந்து இந்த பிறவியில் சாதாரண ஒரு ரிப்போர்ட்டராக வர்றாரு. அவர் தான் ஹீரோ. வந்து விஜய் சார் நான் வந்து கதை சொன்னேன். அவர் வந்து வித்தியாசமான கதையாக இருக்குது, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் நம்ம இளைய தளபதியினுடைய அடுத்த ஹாலிவுட் படம் என்னுடைய படத்தில் அவர் நான் ஹாலிவுட்டில் வச்சு இங்கிலீஷ் முழுக்க இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜில் பண்ணுறேன். ரொம்ப நன்றி புதிகம் ரசிக பெருமக்களுக்கும் புதிகம் டெலிவிஷன் நிறுவனத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. என் பேர் சச்சின் சங்கர் மன்னத். இந்த லேக் ஆஃப் ஃபயர் படத்தில் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன். குத்தபேக்கர்பா டீம் மெம்பர் தான் நான். என்னோடய சாங் வந்து வாக் யூ ஆல் அலாங். அதில் ஒரு லீட் வாய்ஸ் வந்து பூர்வி கௌதிஷ். அவங்க இந்தியன் ஐடலில் ரன்னரப்பாக வந்திருக்கு. அவங்களும் மார்வலஸ் விஷ்ணு ஒரு மலேசியன் ரேப்பரும் கூட சேர்ந்து பாடின ஒரு பாட்டு. அதோட சிச்சுவேஷன் வந்து டைரக்டர் மிஸ்டர் ராஜ் திருசெல்வன் அவங்க கான்செப்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஹீ கேவ் சம் ப்ரீஃபிங். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் 2 டீனேஜர்ஸ், அதுவும் ஒரு கோச் வந்து இந்த லீட் கேரக்டர் ஒரு இன்ஸ்பயர் பண்ண மாதிரி ஒரு ரேப் செக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு. Secret dream is also a very good word. Oh, secret dream is so good because everyone has a secret dream because you can't tell the girl I love you. In that rhythm, one choir part should go on, so it will actually interweave like layers. In that you can also rap. Faces, we all faced it, script running like a loser when we all got this stiffen up, girl. It's your time to shine, you ain't gotta give face to that low self-esteem. You go, girl, you the only one who can see the invisible and do the impossible all at once with full confidence. You don't look left or right, you focus straight up, no matter what the consequence. என் பேர் ND சந்தோஷ். நான் KM கன்சர்வேட்டிவில் 2012 படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தேன். இப்போது KM கன்சர்வேட்டிவில் பியானோ டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்சோ ரஹ்மான் சார் கூட ரெக்கார்டிங் இன்ஜினியராக ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ லேக் ஆஃப் ஃபயர் ஃபில்மில் வி பார்ட்டி ஆல் நைட் அப்படிங்கிற ஒரு சாங் பண்ணியிருக்கேன். இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி சாங். இதோட சுச்சுவேஷன் வந்து எனக்கு டைரக்டர் சொன்னப்போ இந்த கப்பல் வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க அமெரிக்காவில். ஸோ அங்கே பேக்ரவுண்டில் இந்த பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கு. Lyrics has to be more illiterate people can understand. Exactly. Right. Just Very, pure, very basic. simple, basic. Yeah. This place is pumping and it feels so good. Imagine this tonight, we'll dance like it's just me and you. I don't know, like I don't really feel like it's a great line. No, I think the pumping is so good. Okay. The movement this year is good. I like that. Okay. And it feels so new. Yeah. That's so good, but not really. I don't like that one word. Agreed. Oh, the party all night, that's perfect. Yeah. Because everybody wants to party. Exactly. That's all you can say at that point. It's like, Yeah.
Thank you, Basiram. I think it's amazing in this whole divided world how you've come all the way from Hollywood to KM Conservatory. Thank you, Raj. Thank you, Fatima. I didn't listen to anything. I was not involved in this at all. I just listened to all this stuff now. So I discovered a passion for filmmaking and producing great movies and making KM the choice, Kuthubekar the choice. It's really, I'm really moved that all the composers have done their part, and I pray to God that they keep the flag of KM really high, the flag of India high, and God bless. அடுத்ததா கட்டப்பாவை காணும் படத்தோட பிரஸ் மீட் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. ஸோ கட்டப்பாவை காணும் அப்படின்னு சொன்னோன்னே யார் அந்த கட்டப்பா, பாகுபலி படத்தில் வந்தாரே அவரா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக அவர் கிடையாது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய கட்டப்பா வந்து ஒரு மீன் தாங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு மணி சியோன். லீட் ரோல்ஸில் நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபிராஜ் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ். இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு சந்தோஷ். முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் காளி வெங்கட் அண்ட் யோகி பாபு நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது தெரியுது ஆப்வியஸாக காமெடி இந்த படத்தில் பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிபி ஜாக்சன் துரை படம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த படத்தோட வாய்ப்பு அவருக்கு வந்துதான். இந்த படத்தோட ஸ்டோரி கேட்டோடனே ஃபர்ஸ்ட் அவர் யோசிச்சாராம், நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண படத்தில் டாக் ஹீரோவாக இருந்தது, அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேய் கூட நடித்தோம், இப்போ திரும்ப ஒரு மீன் கூட நடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சாராம். இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்ததுனால அவர் இந்த பட வாய்ப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்க மீன் நிஜமாவே எனக்கு ரொம்பவே லக்கிங்க. ஏன்னா இந்த படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு பாலிவுட்ல இருந்து ஒரு சூப்பரான படம் வாய்ப்பு வந்தது. ஸோ இந்த படம் என்னோட லைஃப்ல கண்டிப்பாக சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த பிரஸ் மீட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மணி சார் ஃபோன் பண்ணல, அவருடைய அசிஸ்டண்ட் தான் எனக்கு பேசினார். நான் இப்போ சேனல்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னா நான் முதல்ல வந்து அவர் அசிஸ்டன்ட் சொன்னது வந்து என்ன சார் என்ன கேரக்டர்னு கேட்டேன். எனி கேரக்டர் இருந்தாலும் பண்ணோம், பட் என்ன கேரக்டர் சார், ஃப்ரெண்டு கேரக்டர் மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு, இல்லை ஃப்ரெண்டு கேரக்டர் நடித்து ஒரு மாதிரி ஆகிட்டேன் சார் நான், அதுலேருந்து நான் படம் பக்கமே போகல. ஏன் அப்படி இவ்வளோ அலர்ஜி ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார் ஃப்ரெண்டுன்னா ஒரு காலத்தில் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு நிறைய படங்கள் லிஸ்ட்டு சொல்லலாம். எப்படின்னா அது வந்து ஒரு கேரக்டர் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹீரோ பக்கத்தில் நிற்போம், அவர் எது சொன்னாலும் நம்ம வந்து ஏய் நம்ம ராஜா வந்துட்டான்டா, ஏய் ராஜா 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 இப்படியே கை தட்டிக்கிட்டே இருக்கட்டும். இவங்க ஸ்விம்மிங் ஃபுல் போட்டி நடக்கும் ஹீரோயினுக்கு, இப்படித்தான் ஃப்ரெண்டோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்தது. சார் அது வேணாம் சார், கொஞ்சம் ஏதாவது கேரக்டராக கொடுங்க சார், நீங்கள் பயப்படுற அளவுக்கு இல்லை, நீங்கள் வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னா மணி சார் எக்ஸ்பிளைன் பண்ணார். நல்ல ஒரு கதாபாத்திரம். அது வந்து சிபி சார் கூட ஃபஸ்ட்டு படம் இதான் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம். வந்து ராகேஷ் அப்படின்ற அந்த படத்தோட இணை இயக்குனர். இவரை பற்றி நான் அந்த இடத்துல நான் சொல்லணும், நான் முன்னாடியே அவர்கிட்ட சொல்லி இந்த ஆடியோ லான்ச்சில் நான் கண்டிப்பாக அவனை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு. ஒரு நாள் ஒரு பைட் கொடுக்கணும் ஒரு மியூசிக் வீடியோக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரின்ட்டு போனேன். ஒரு 2 மணி நேரத்தில் என்னை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாருங்க அவர். என்ன அதுக்கப்புறம் நான் ராம் கிட்ட வந்து சொல்கிறேன், ராம் என்னை வந்து பைட்டு கொடுக்கணும் கூப்பிட்டு போய் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டாருங்க. ஒரு ஈவினிங்காக பார்க்குறேன், அது லைவாக மைக்கெலாம் வச்சுக்கிட்டு ஈவினிங் அப்லோட் பண்ணிட்டாங்க, இதில் வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ராகேஷ் ரொம்ப க்ளோஸ். ராகேஷ் தான் எனக்கு வந்து மணியன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். நான் அப்போ கேட்டேன், இது ஏதாவது மியூசிக் வீடியோன்னு சொல்லிட்டு பைட்டுன்னு சொல்லி படம் எடுத்துட மாட்டிங்களா அப்படின்னு. இல்லை இது உண்மையிலே ப்ராப்பராக அக்ரிமெண்ட்லாம் போட்டு தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் எனக்கு சம்பளம் தரல, மியூசிக் வீடியோன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு
அதனால் கதை கேட்டப்போ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, புதுசான ஒரு ஜானராக இருந்துச்சு. எனக்கும் நான் அதுக்கு முன்னாடி ஹியூமர் தான் காமெடி ரோல் நிறைய பண்ணியிருந்தேன், அந்த டார்க் ஹியூமர் ஜானரில் பண்ணல. அது இந்த படத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. இன்னொன்றையும் சொல்லணும், இந்த படத்தில் நான் பேசின முழு வசனத்துக்கும் காரணம் வந்து ராகேஷ் அப்புறம் சூர்யா. அவங்க தான் வந்து எழுதி கொடுத்தாங்க. ஏன்னா நான் சின்ன இன்புட் கூட இந்த படத்தில் போடல, இங்கேயே நான் சொல்லிடுறேன், இதை பதிவு பண்ணிக்கிறேன். மற்றபடி இந்த டீமில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரையுமே தனித்தனியாக சொல்லணும், அந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு அந்த ஜெயக்குமார் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் நான் நினச்சதெல்லாம் அவர் சொல்லிட்டார் வேறு, அதனால தான் இதை சொல்ல வேண்டியதாகிடுச்சு சொன்ன மாதிரியே. எல்லாருக்கும் நன்றி. ஃப்ரம் த ஃபஸ்ட்டு இந்த கட்டப்பா காணோம் படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து டில் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரைட்டப்ஸ் வந்துகிட்டே இருக்குது. செகண்ட் திங், எல்லாருமே என்னை பற்றி சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே. மொரலஸ் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த பாடல் வரி சொல்லுவாங்கள்ல, அற்புதமான நண்பர்கள் அமைந்தால் வெற்றி அமையும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் என்னோடய டீம். ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணுறது வந்து என் டீம், நீங்கள் அந்த ப்ரியாரிட்டி எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு. ஸோ ராகேஷ், சூர்யா, போஸ், ரவி, தென் மிதுன், இவங்க என்னோட ஸ்பாட்டில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு படமாக இன்றைக்கி வந்து ப்ரெஸ்ஸு எங்களை வந்திருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஹீரோ சிபி சார். பிகாஸ் சிபி சார் வந்து லைக் எங்கள் நாய்கள் ஜாக்கிர டைம்லேருந்து எனக்கு சார் தெரியும். ஸோ இது என்னென்னா, இந்த ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு சார்கிட்ட போய்ட்டு ஒரு சின்ன எஸ்டேஷனோட போய்ட்டு லைக் சார் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, இதை டெவலப் பண்ணலாமா அப்படின்னு, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அவர் கொடுத்த இந்த மோட்டிவேஷன், டெஃபினட்டாக இது நல்லா இருக்குது, நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் நம்ம அப்படின்னாரு. ஸோ இட் கீப்ஸ் ஆன் மோட்டிவேட்டிங், நல்லாயிருக்கு. ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கப்புறம் வீக்லி வந்து இது என்ன சார் ஆச்சு, நான் ஏதாவது புஷ் பண்ணட்டுமா இல்லை நீங்கள் சைடில் பார்க்குறீங்களா அப்படின்ற விஷயங்களில் கொண்டு போனார். தென் கம்ஸ் த ப்ரொடியூசர்ஸ், வின் சைம்ஸ் மீடியா அப்படின்னு. ஸோ இதில் ஒரு 4 ப்ரொடியூசர்ஸ், கார்த்திக், லலித் சார், சிவா சார், அப்புறம் வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ், என்னோடய ஹீரோயின். அவங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னாக்கா, இந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு போர்ஷன் இருக்குது. த்ரூ அவுட்டாக ஹீரோ கூட சண்டை பிடிச்சிக்கிட்டு, ஈகோ கிளாஷ், லவ் அப்படின்னு எல்லாமே. ஸோ ஏன்னா ஒரு புது டைரக்டர், ஒரு புது கம்பெனி, ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு லைக் சிபி சார், ஐஸ்வர்யா மேம், அப்புறம் மஹிம் கோபி அண்ணா, அதை அவர் ரொம்ப நாள் நமக்கு, அப்புறம் டேடி சரவணன் சார், ஜெயக்குமார் சார், அப்புறம் ஜெயக்குமார் சார்லாம் காஃபி டேயில் சொல்லி கதை சொல்லி சார் அப்படின்னு ஒரு மார்னிங்லாம் போய் பேசி, அப்புறம் லைக் காளி அண்ணா சொல்லியே இருப்பார் ஸ்பாட்டில், எனக்குன்னு ஒரு சின்ன இமேஜ் இருக்குடா, நீ படம் பாருங்கள், இல்லை எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது, வேறு ஒரு டைமென்ஷன், காளி அண்ணாவோட இமேஜ் வந்து வேறு மாதிரி இந்த படம் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லினே இருப்பார், இது பண்ணுற அப்படின்வார். தென் இந்த படத்துக்கு இன்னொரு அடையாளம் கட்டப்பாக்க வந்து மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயநிதி, அவர் கொடுத்த அந்த ஹே பெண்ணே அப்படின்ற ஒரு சாங்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா வைரலாக எஃப்எம் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே ரீச் ஆகிருந்தது. தென் எடிட்டர் சதீஷ் சூர்யா, இறுதி சுட்டு அந்த படங்கள்லாம் பண்ணவர். ஸோ ரொம்ப பாசிட்டிவான ஆட்கள் கூட சேர்ந்ததுனால இன்றைக்கி ஒரு அழகான ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பயும் போல் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். March 17 படம் ரிலீஸ் ஆகுது. ஐ எக்ஸ்பெக்ட் கோஆப்ரேஷன் அண்ட் சப்போர்ட் ப்ளீஸ். தேங்க்யூ. அண்ட் இந்த படம் வந்து எதனால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னா, கடந்த ஒரு மேபி ஒரு 6 months அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக ஒரு குழந்தைங்களோட சிரித்து ரசித்து ஒரு படம் வந்தது, ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட நிறைய ஒரு எலிமெண்ட்ஸோட ஒரு படம் வந்ததுன்னா கொஞ்சம் கம்மியான படங்கள் தான். ஆனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஸ்பெஷல் அட்ராக்ஷன் வந்து கண்டிப்பாக அந்த ஃபிஷ்ஷு தான். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட டைரக்டர் மணி சையோன், அவர் வந்து எனக்கு நாய்கள் ஜாக்கிரதைக்கு முன்னாடி இருந்தே வந்து நல்ல பழக்கம். ஏன்னா நாணயம் படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாய்கள் ஜாக்கிரதைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஒரு கேப் விட்டுருந்தேன். சரி, நல்ல படம் பண்ணால் மட்டும்தான் நம்மளை வந்து ஆடியன்ஸ் கிட்ட திரும்ப நம்ம கம்பேக் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய கதைகள், கிட்டத்தட்ட ஒரு 200 கதைகள் கேட்டதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணது வந்து 2 கதை. அதில் ஒன்று வந்து நாய்கள் ஜாக்கிரதை, இன்னொன்று வந்து மணி சையோனோட இன்னும் வேற ஒரு ஸ்கிரிப்ட். பட் அந்த நேரத்தில் அது ஏன் பண்ண முடியலன்னா கொஞ்சம் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அப்போ என்னோடய மார்க்கெட் இருந்த டைம், அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அந்த கதை அப்போ பண்ண முடியல. அது இந்த சப்ஜெக்ட் கட்டப்பா காணம் சப்ஜெக்ட் கிடையாது, அது வந்து டோட்டலாக வேற ஒரு சப்ஜெக்ட்.
ஸோ திரும்ப ஜாக்சன் துறை ஷூட்டிங் போயிட்டுருக்க டைமில் மணி வந்து ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குங்க கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். சரி என்ன பேஸுங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது ஃபிஷ் பேஸ் பண்ணி ஒரு கதைங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயோ சார் இப்போ தான் நாயை வச்சு ஒரு படம், அப்புறம் பேயை வச்சு ஒரு படம், இப்போ திரும்ப மீன் வச்சு ஒரு படம்னா எல்லோரும் கலாய்ப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, நீங்கள் கதையை கேளுங்க, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நாய்கள் ஜாக்கிரதையோட தாக்கம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ ஒரு நாள் வந்து கதையை வந்து ரொம்ப டீட்டெயிலாக நரேட் பண்ணார். கேட்டப்போயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வீடுகளில் வளர்த்தக்கூடிய அந்த ஒரு அரவானாங்கிற அந்த வாஸ்து ஃபிஷ், அதாவது லக்கி ஃபிஷ்ஷு நிறைய பேர் நம்பக்கூடிய அந்த ஒரு மீனை பேஸ் பண்ணின ஒரு கதை. ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட இருக்குது, அவங்க லைஃப் எப்படி இருக்குது, அப்புறம் அந்த ஃபிஷ்ஷு வேறு யார்கிட்ட போகுது, அவங்க லைஃப் எப்படி மாறுதுங்கிற மாதிரி ஒரு ட்ராவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணணுங்கிற மாதிரி டிசைட் பண்ணேன். இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் எனக்கு பேரா பண்ணியிருக்காங்க. நீங்களே சாங்லெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக மற்ற படங்களில் நான் வந்து கொஞ்சம் நாய் கூடயும் பேய் கூடயும் தான் ரொமான்ஸ் பண்ணியிருப்பேன். முதல் முறையாக ஒரு ஹீரோயின் கூட நல்லா ரொமான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷையாக தான் இருந்தேன். பட் அவங்க வந்து ரொம்ப ஜோவியலாக பழகி நல்லா என்ன சிபி நீங்கள் ரொமான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஜாலியாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் இப்போ வந்து இந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் அவங்களோட ஆக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. என்னென்னா ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட எனக்கு பிகினிங் ஸ்டேஜஸில் வந்து அப்பாவோட பண்ணும்போதெல்லாம் என்ன ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சோ அந்தளவுக்கு எனக்கு நான் கொஞ்சம் பயந்தேன். பட் அஃப்கோர்ஸ் டைரக்டர் கொடுத்த இன்புட்னால எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே அந்த கதையில் அவங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ரொம்ப நல்லா அவங்க ரோல்ஸை ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகேன்.